அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கூட்டு கிரகங்களான சூரியன், சுக்கிரன், புதனோடு ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணம் என்ன மாதிரியான முன்னேற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்களுக்கு கிரகங்களுடைய இந்த வகையில மேசராசினியர்களுக்கு இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் இருந்த செவ்வாய் கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு சஞ்சரிக்கிறார். அதுவும் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். கன்னி ராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் சூரியன், சுக்கிரன், புதனோடு ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய முதல் பகுதியில ராசிநாதனான செவ்வாய் வீரியஸ்தானத்தில் இருப்பதால செயல்கள்ல ஊக்கமும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சனி தொழில் வணிகத்தில் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் தருவாருங்க. இதனால் எதிர்பாராத பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட இருக்குது. அவரோடு புதன் இணைந்திருப்பதால சில முக்கியமான முடிவுகளை மேற்கொள்ள வேண்டி இருக்குங்க. அதே போல் குடும்பத்தில் உள்ள நபர்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்குங்க. வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் நீங்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ள நிலையில லாபஸ்தானத்தில் சனி பகவானும் சஞ்சரிப்பது நல்ல ஒரு வருமானத்தை குறிக்குதுங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை எளிதில் அடைத்து நிம்மதி பெற இருக்கீங்க. சுக்கிரனும் சுபபலத்துடன் சஞ்சரிப்பதால எதிர்பாராத பணவரவிற்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்குங்க. சுப நிகழ்ச்சிகளும் சுப செலவுகளும் இருக்கும் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல மேசராசியை சேர்ந்த கன்னியருக்கு மனதிற்கு மகிழ்வை அளிக்கும் நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. பலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் இருக்குது. வெளியூர் பயணங்கள் லாபகரமாக இருக்குங்க. உங்களுடைய ஜென்ம ராசியில் சூரியன் உச்சபலம் பெற்று திகழ்வதாலும் அர்த்தாஷ்டகத்தில் செவ்வாய் நிலை கொண்டிருப்பதாலும் உஷ்ண சம்பந்தமான பிணிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் செவ்வாய் கடகத்தில் நீச்சமடைகிறார். ராசிநாதன் பலம் குறைந்த இந்த நேரத்துல புதிய முயற்சிகள் செய்யாமல் இருப்பது, வேலைகள்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் சிறப்பான பலன்களை தருங்க. அவசரப்பட்டு பேசுவதோ அல்லது தவறான வார்த்தைகளை பிரயோகிப்பதோ கூடாதுங்க. கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல மேசராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல கிரக நிலைகள் மிகவும் அனுகூலமாக அமைஞ்சிருக்குது. மேலதிகாரிகளுடைய ஆதரவு, சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு ஆகியவை அன்றாட பொறுப்புகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்தும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்ய ஏற்ற ஒரு வாரமா இந்த வாரம் இருப்பதால அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல் புதிய வேலைக்கு முயற்சி செய்ய ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் மேசராசியினருக்கு எதிர்பாராத சலுகைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்கள் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றையும் இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம்
வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, லாபஸ்தானத்தில் வீரியம் நிறைந்த 2 கிரகங்கள் இணைவது அரிய வாய்ப்புகளை குறிக்குதுங்க. உங்களுடைய பொருட்களை சந்தையில் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே லாபம் கிடைக்குங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள அரிய சந்தர்ப்பமாக இது அமைஞ்சிருக்குது. அதே போல் புதிய கிளைகள், விற்பனை நிலையங்கள் ஆகியவற்றை திறப்பதற்கு நல்ல ஒரு தருணம் என்றதாங்க சொல்ல வேண்டும். ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் வியாபார ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் உதவியும் கிடைக்க இருக்குது. அதே போல மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறைக்கு அதிகாரியான சுக்கிரன் இந்த வாரம் முழுவதுமே சிறந்த சுபபலம் பெற்று திகழ்வதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க. வருமானம் உயர இருக்கு. பலருக்கு குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நல்லபடியாகவே நீங்க இருக்குதுங்க. சினிமா துறையினருக்கு தயாரிப்பாளர்களுடைய ஆதரவு பெருகுங்க. மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்குது. அரசியல் தொடர்புகள் உங்களுக்கு கை கொடுக்குங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையுடன் தொடர்பு கொண்ட கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்க இருக்குங்க. உயர்மட்ட தலைவர்கள் உங்களுடைய கருத்துக்களுக்கு செவி சாய்ப்பாங்க. உங்களுடைய ஆதரவை தேடி பிற கட்சியினர் போட்டியிட்டு கொண்டு வருவாங்க என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே கல்வி சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனைத்தும் சுபபலம் பெற்று வளம் வருதுங்க. அதனால் படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடும். கிரகிப்பு சக்தியும் நினைவாற்றலும் மேம்பட இருக்கு. தேர்வுகள் நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்து உயர்கல்விக்கு நிதியுதவி எளிதில் கிடைக்குங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க திட்டங்களை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, விவசாயத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள செவ்வாய் ஓரளவே உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறார். இருந்தாலும் சுக்கிரன் உள்ளிட்ட மற்ற கிரகங்கள் சுபபலம் பெற்று திகழ்ந்துங்க. வயல் பணிகள்ல கடினமாக இருக்குங்க. ஓய்வின்றி உழைக்க நேரிடும். இருந்தாலும் கூட உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது மனதிற்கு உற்சாகத்தை அளிக்கும் விதமாக இருக்குதுங்க. அதே போல் கால்நடைகள் நல்ல ஒரு அபிவிருத்தி அடையும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துது. அதே போல் மேசராசியை சேர்ந்து பெண்மணிகளுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பெண்களின் நலன்களுக்கு அதிகாரம் கொண்ட குருவும் சுக்கிரனும் சுபபலம் பெற்று வலம் வருகிறாங்க. குடும்ப சூழ்நிலை மன நிறைவை அளிக்குங்க. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் உங்களுக்கு உற்சாகத்தை தருங்க. திருமண மாலைக்கு காத்துள்ள கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம ஆரோக்கியத்தில் நீங்கள் இந்த வாரம் முழுவதை கவனம் வேண்டுங்க. எதிர்பாராத பணவரவிற்கு வாய்ப்பு உள்ளதால வரும் பணத்தை அனாவசியமாக செலவழிக்காமல் சிக்கனமாக செலவழித்து சேமிப்பில் சற்று கவனம் செலுத்தினேயானால் உங்களுடைய நன்மைக்கு பயனளிக்குங்க. இதை உங்களுடைய எதிர்கால நலனிற்காக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்களில் வரன் அமையவிருப்பதால் திருமண செலவிற்காகவும் அந்த சேமிப்பு உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. இந்த வகையில மேசராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இந்த காலகாலம் சனிக்கிழமை அருகிலுள்ள ஆலயம் ஒன்றில் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.